ஓம் சாந்தி. நவம்பர் 9, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 30, 2007. சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்திகளை உங்கள் ரூபத்திற்குள் கொண்டு வரும் பொழுது ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருப்பதில் ஒரு சமநிலையை பேணுங்கள். இன்று சத்தியமான தந்தையும் சத்தியமான ஆசிரியரும் சத்குருவும் சத்திய சொரூபங்களாகவும் சக்தி சொரூபங்களாகவும் இருக்கின்ற எங்குமுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். சத்தியத்தின் சக்தியே அதி மேன்மையானதாக இருப்பதால் சத்தியத்தின் சக்திக்கான அடிப்படை முழுமையான தூய்மையாகும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள், தொடர்புகள் அல்லது உங்களுடைய கனவுகளில் கூட தூய்மையின்மையின் பெயரோ சுவடோ இல்லாதிருக்கட்டும். அத்தகைய தூய்மையின் நடைமுறை ரூபத்தில் என்ன புலப்படுகிறது? அத்தகைய தூய ஆத்மாக்களின் முகத்திலும் நடத்தையிலும் தெய்வீக தன்மை தெளிவாக புலப்படுகிறது. அவர்கள் தமது கண்களில் ஆன்மீகத்தின் பிரகாசத்தையும் முகங்களில் எப்பொழுதும் மலர்ச்சியையும் தமது நடத்தையில் தமது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை போன்று கர்ம யோகிகளாகவும் உள்ளனர். நீங்கள் அனைவரும் இந்நேரத்தில் சத்தியமான தந்தை மூலமாக சத்திய பாதையை பின்பற்றுகின்றீர்கள், அதாவது சத்தியவாதி. உலகிலுள்ள பலரும் தாங்கள் சத்திய பாதையை பின்பற்றுவதாகவும் சத்தியத்தையே பேசுவதாகவும் கூறுகின்றனர். ஆனால் முழுமையான தூய்மை மாத்திரமே உண்மையான சத்தியத்தின் சக்தியாகும். நீங்கள் அனைவரும் இந்நேரத்தில் இந்த சங்கம யுகத்தில் அவ்வாறு ஆகின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தின் மேன்மையான பேறுகள் சத்தியத்தின் சக்தியும் தூய்மையின் சக்தியும் ஆகும். இவற்றினால் கிடைக்கும் பேறுகள் என்னவென்றால், பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் சத்திய யுகத்தில் தேவர்கள் ஆகுவதும் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருப்பதும் ஆகும். உலக சக்கரம் முழுவதிலும் வேறெந்த ஆத்மாக்களுக்கும் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாகுவதில்லை. ஆத்மாவை பொறுத்தவரை அவர்கள் தூய்மையாகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு தூய சரீரம் கிடைப்பதில்லை. எனவே இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் அத்தகைய முழுமையான தூய்மையை கிரகிக்கின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றீர்கள். அந்த ஆன்மீக போதையுடன் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதை நினைவு செய்யுங்கள். தூய்மை உங்களுடைய பிறப்புரிமை என உங்கள் இதயங்களிலிருந்தும் உங்கள் அனுபவத்திலிருந்தும் நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். பிறப்புரிமையானது இலகுவாகவே அடையப்படுகிறது. ஏனெனில் தூய்மையையும் சத்தியத்தையும் அடைவதற்கு நீங்கள் அனைவரும் அனைத்திற்கும் முதலில் உங்களுடைய உண்மையான ஆத்ம ரூபத்தை இனம் கண்டு விட்டீர்கள். உங்களுடைய உண்மையான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவை இனம் கண்டு விட்டீர்கள். நீங்கள் அவரை இனம் கண்டு அவரை அடைந்து விட்டீர்கள். ஒருவர் தனது உண்மையான ரூபத்தையும் உண்மையான தந்தையையும் இனம் காணாத வரையில் அவரால் முழுமையான தூய்மையையோ அல்லது சத்தியத்தின் சக்தியையோ அடைய முடியாது. உங்கள் அனைவருக்கும் சத்தியம் மற்றும் தூய்மை சக்திகளின் அனுபவம் உள்ளதல்லவா? நீங்கள் அனுபவம் செய்துள்ளீர்களா? அம்மக்கள் அதை அனுபவம் செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் தன்னுடைய மிக சரியான ரூபத்தையோ அல்லது உண்மையான தந்தையின் மிக சரியான ரூபத்தையோ அறிய முடியாதுள்ளது. எவ்வாறாயினும் இந்நேரத்தில் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அனைவரும் தூய்மையை மிக இலகுவாக கிரகித்துள்ளீர்கள். இந்நேரத்தில் கிடைக்கும் பேறுக்கான வெகுமதி என்னவென்றால், தேவர்களின் தூய்மை இயல்பானதாகவும் அதுவே அவர்களின் சுபாவமாகவும் இருப்பதாகும். நீங்கள் மாத்திரமே அத்தகைய இயல்பான சுபாவத்தின் அனுபவத்தை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்திகளை உங்களுடைய இயல்பான சுபாவம் ஆக்கிவிட்டீர்களா என சோதியுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தூய்மை உங்களுடைய பிறப்பு உரிமை என நம்புபவர்கள் கைகளை உயர்த்துங்கள்.
அது உங்களுடைய பிறப்பு உரிமையா அல்லது அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா? நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை அல்லவா? அது இலகுவானது அல்லவா? பிறப்பு உரிமை இலகுவாகவே அடையப்படுகிறது. நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உலகிலுள்ள மக்கள் அது அசாத்தியம் என நினைக்கிறார்கள். நீங்களோ அசாத்தியமானதை சாத்தியமானதாகவும் இலகுவானதாகவும் ஆக்கிவிட்டீர்கள். முதல் முறையாக இங்கு வந்துள்ள புதிய குழந்தைகள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, புதிய குழந்தைகள் இங்கு முதல் முறையாக வந்துள்ள புதியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனெனில் பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் தாமதமாக வந்திருந்தாலும் மிகவும் தாமதமாக இங்கு வரவில்லை. புதிய குழந்தைகள் பாப்தாதாவிடமிருந்து பெற்றுள்ள ஆசீர்வாதம் என்னவென்றால், இறுதியாக வந்திருப்பவர்களால் துரித முயற்சி செய்து முதல் பிரிவில் வர முடியும். முதல் இலக்கத்தில் அல்ல, ஆனால் உங்களால் முதல் பிரிவில் வர முடியும். எனவே புதிய குழந்தைகள் அந்த அளவு தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்களா? முதல் பிரிவில் வருபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கவனமாக இருங்கள். உங்களுடைய கைகள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்றன. அச்சா, நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தைரியத்திற்கு பாராட்டுகள். ஏனெனில் நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும். அத்துடன் முழு பிராமண குடும்பத்தின் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் உங்கள் அனைவருடனும் கூடவே உள்ளது. எனவே முதல் முறையாக இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இரண்டாவது முறையாக பாப்தாதாவிடமிருந்தும் குடும்பத்திடமிருந்தும் பல்கோடி மடங்கு வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதல் முறையாக இங்கு வந்திருப்பவர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுகின்றீர்கள் அல்லவா? பிரிந்திருந்த ஆத்மாக்கள் மீண்டும் ஒரு முறை தமது குடும்பத்தில் ஒருவராகிவிட்டனர். பாப்தாதா சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுகின்றீர்கள். சூட்சும வதனத்தில் பாப்தாதா தாதியுடன் சேர்ந்து ஒரு பெருபேற்றை பார்த்தார். அவர்கள் என்ன பெருபேற்றை பார்த்தனர்? நீங்கள் அனைவரும் அதிபதிகளும் குழந்தைகளும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து ஏற்றுள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் அதிபதிகள், அத்துடன் குழந்தைகள். நீங்கள் அனைவரும் இப்படியா? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கை உயர்த்துவதற்கு முன்னர் கவனமாக கருத்தில் கொள்ளுங்கள். வெறுமனே உயர்த்த வேண்டாம். பாபா அதை கணக்கில் எடுப்பார் அல்லவா? அச்சா, கைகளை கீழே விடுங்கள். நீங்கள் ஒரு குழந்தையாக இருப்பதில் இலகுவாகவே நம்பிக்கையையும் போதையையும் கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்கள் குமாரிகள் என அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் குழந்தைகள் என்பதால் பிரம்மா குமார் குமாரிகள் என அழைக்கப்படுகிறீர்கள். நாள் முழுவதும் எனது பாபா என்ற விழிப்புணர்வை மாத்திரமே கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் பின்னர் அவரை மறந்து விடுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரை நினைவு செய்கிறீர்கள். சேவை செய்யும் பொழுதும் கூட பாபா பாபா என்ற வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து இயல்பாக வெளிப்படுகின்றன. பாபா என்ற வார்த்தை உங்கள் உதடுகளிலிருந்து வெளிப்படாது விட்டால் இந்த ஞானம் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் செய்யும் எந்த சேவையினதும் தாக்கம் நீங்கள் சொற்பொழிவுகளை ஆற்றினாலும் வெவ்வேறு தலைப்புகளில் பாடநெறிகளை வழங்கினாலும் அந்த உண்மையான சேவையின் நடைமுறை வடிவமும் நடைமுறை அத்தாட்சியும் என்னவென்றால், உங்களை கேட்பவர்கள் தாங்களும் பாபாவிற்கு சொந்தமானவர்கள் என்பதை அனுபவம் செய்வதாகும். அவர்களின் உதடுகளில் இருந்தும் பாபா பாபா என்ற வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஏதோ ஒரு சக்தி உள்ளது, இது நல்லது என்று அவர்கள் கூறக்கூடாது. ஆனால் எனது பாபா என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே சேவையின் நடைமுறை பலன் எனப்படுகிறது. நீங்கள் ஒரு குழந்தையாக இருப்பதில் மிக சிறந்த போதையையும் நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் ஓர் அதிபதியாக இருப்பதில் போதையும் நம்பிக்கையும் வரிசை கிரமமாகவே உள்ளது. ஓர் அதிபதியாக இருப்பதன் போதை நடைமுறையில் உங்கள் நடத்தையிலும் உங்கள் முகத்திலும் குழந்தையாக இருப்பதனுடைய விடை குறைவாகவே புலப்படுகிறது. சில நேரங்களில் அது புலப்படுகிறது,
மற்ற நேரங்களில் அது குறைவாகவே புலப்படுகிறது. உண்மையில் நீங்கள் இரட்டை அதிபதிகள். நீங்கள் தந்தையின் பொக்கிஷங்களுக்கு அதிபதிகள். நீங்கள் அனைவரும் பொக்கிஷங்களின் அதிபதிகள் அல்லவா? தந்தை உங்கள் அனைவருக்கும் ஒரே பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். அவர் சிலருக்கு 100,000 மற்றோருக்கு 1000 கொடுக்கவில்லை. அவர் அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் எல்லையற்ற முறையில் கொடுத்துள்ளார். ஏனெனில் தந்தையிடம் எல்லையற்ற பொக்கிஷங்கள் உள்ளன. அவரிடம் எதுவும் குறைவாக இல்லை. எனவே பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்துள்ளார். அவர் அனைவருக்கும் ஒரே அளவான பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். இரண்டாவது, நீங்கள் சுய ராஜ்யத்தின் அதிபதிகள். இதனாலேயே தனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என பாப்தாதா போதையுடன் கூறுகின்றார். எனவே நீங்கள் ராஜா குழந்தைகள் அல்லவா? நீங்கள் பிரஜைகள் அல்ல, அப்படித்தானே? நீங்கள் ராஜயோகிகளா அல்லது பிரஜா யோகிகளா? நீங்கள் ராஜயோகிகள் அல்லவா? எனவே நீங்கள் சுய ராஜ்யத்தின் அதிபதிகள். எவ்வாறாயினும் தாதியுடன் கூடவே பாப்தாதா பெரு பேற்றை பார்த்தார். ஓர் அதிபதியாக இருக்கின்ற போதையின் அளவு ஒரு குழந்தையாக இருக்கின்ற போதையின் அளவை விட குறைவாகவே உள்ளது. ஏன்? நீங்கள் ஓர் அதிபதியாக இருக்கின்ற அதிகாரத்தின் போதையை சதா கொண்டிருந்தால் அவ்வப்போது உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் தடைகளும் வர முடியாது. பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்குமான குறிப்பான காரணம் உங்களுடைய மனமே என்பது கண்டறியப்பட்டுள்ளது. உங்கள் மனதிலேயே குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இதனாலேயே பாப்தாதாவிடமிருந்தான மகா மந்திரம் மன் மனாபவ், உங்கள் மனதை என்மீது ஒருமுகப்படுத்துங்கள் என்பதாகும். அது தன்மனாபவ், அதாவது உங்கள் சரீரத்தில் ஒருமுகப்படுத்துங்கள், அல்லது தன்மனாபவ் செல்வத்தின் ஒருமுகப்படுத்துங்கள் என்பது இல்லை. அது மன்மனாபவ் ஆகும். உங்களிடம் சுயராஜ்ய அதிகாரம் இருந்தால் உங்களுடைய மனம் உங்களுடைய அதிபதியாக இருக்காது. உங்களுடைய மனம் உங்களுடைய சேவகனாக இருக்குமே அன்றி உங்களின் ஆட்சியாளராக இருக்காது. ஓர் ராஜா என்றால் அதிகாரத்தை கொண்டவர். தங்கியிருப்பவர்கள் ராஜாக்கள் என கூறப்படுவதில்லை. எனவே என்ன பெருபேற்றை பாப்தாதா பார்த்தார்? அதிபதியான ராஜ்யத்திற்கான உரிமையை கொண்டவரான நானே எனது மனதிற்கு அதிபதி. நீங்கள் இந்த விழிப்புணர்வையும் தொடர்ச்சியான ஆத்ம உணர்வு ஸ்திதியையும் கொண்டிருப்பதில்லை. இதுவே முதல் பாடமாகும். நீங்கள் பெற்ற முதலாவது பாடம் என்ன? நான் ஓர் ஆத்மா. கடவுள் பற்றிய பாடம் இரண்டாவது பாடமாகும். எவ்வாறாயினும் முதல் பாடம் அதிபதியான ராஜாவான நான் ஓர் ஆத்மா. இந்த பௌதீக அங்கங்கள் மீது அதிகாரம் கொண்டவர். நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. சகல சக்திகளும் ஆத்மாவாகிய எனது உண்மையான குணங்களாகும். நான் எத்தகையவராக இருந்தாலும் எனது நடை மற்றும் செயற்பாடு முறைகளில் எவ்வாறு இருந்தாலும் இந்த விழிப்புணர்வை இயல்பாக பேணி அதன் அனுபவத்தை எனது முகத்தின் மூலமாக வழங்குவதற்கும் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் இவை அனைத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை பாப்தாதா பார்த்தார். நான் ஓர் ஆத்மா என்பது மட்டுமல்ல, ஆனால் நான் என்ன வகையான ஆத்மா? இதை நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வில் வைத்திருந்தால் மாஸ்டர் சர்வ சக்திவானாக உள்ள அத்தகையதோர் ஆத்மாவிற்கு முன்னால் வருவதற்கு எந்த பிரச்சனைக்கோ அல்லது தடைக்கோ எவ்வித சக்தியும் கிடையாது. இப்பொழுதும் கூட பெரு பேற்றில் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது தடையோ தென்படுவதை பாபா பார்த்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையின் நடைமுறை வடிவமானது உங்கள் நடத்தையிலும் முகத்திலும் ஆன்மீக போதையின் வடிவில் மேலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு ஓர் அதிபதியாக இருக்கும் போதையை மீண்டும் மீண்டும் சோதித்து பாருங்கள். சோதிப்பது ஒரு வினாடிக்கான விஷயமாகும். செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னர் சோதியுங்கள். நான் ஓர் அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்ட மற்றும் எனது கட்டுப்படுத்தும் சக்தியாலும் ஆளும் சக்தியாலும் எனது பௌதீக அங்கங்களை கொண்டு செயல்களை செய்விக்கின்ற ஆத்மாவா, அல்லது ஒரு சாதாரணமான முறையில் நான் செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றேனா?
நினைவு சொரூபமாக இருந்து எந்த செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கும் ஒரு சாதாரண ஸ்திதியில் இருந்தவாறு எந்த செயலை செய்ய ஆரம்பிப்பதற்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது. எல்லைக்கு உட்பட்ட பதவிகளில் இருப்பவர்கள் தமது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த பணிகளை செய்வதற்கான தமது ஆசனங்களில் அமர்ந்த பின்னரே அந்த பணிகளை ஆரம்பிக்கின்றனர். அதே போன்று ஓர் அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்ட உங்கள் ஆசனத்தில் அமர்ந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை சோதிப்பதை அதிகரியுங்கள். அதன் அடையாளம், அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பதன் அடையாளம் என்னவென்றால், நீங்கள் டபுள் லைட்டாக இருந்து ஒவ்வொரு பணியிலும் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் அதன் பெரு பேராக இலகுவாக வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். சில சந்தர்ப்பங்களில் இப்பொழுதும் கூட ஓர் அதிகாரியாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் தங்கியிருப்பவர் ஆகிவிடுகின்றீர்கள். தங்கியிருப்பதன் அடையாளமாக என்ன புலப்படுகிறது? மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுகின்றீர்கள், எனது சமஸ்காரங்கள். அது நிகழ வேண்டும் என நான் விரும்பவில்லை, ஆனால் இவை எனது சமஸ்காரங்கள், இது எனது சுபாவம். பாப்தாதா உங்களிடம் முன்னரும் கேட்டிருக்கின்றார். நீங்கள் எனது சமஸ்காரங்கள், எனது சுபாவம் என்று கூறும் பொழுது அந்த பலவீனமான சமஸ்காரங்கள் உங்களுடைய சமஸ்காரங்களா? அவை உங்களுடையனவா? அவை மத்திய கால பகுதியில் ராவணனின் சமஸ்காரங்கள். அவை ராவணனின் பரிசாகும். இது என்னுடையது என அதனை குறித்து கூறுவது தவறாகும். தந்தையின் சமஸ்காரங்களே உங்களுடைய சமஸ்காரங்களாகும். சிந்தியுங்கள், நீங்கள் எனது எனது என்று கூறும் பொழுது அந்நேரத்தில் அவை அதிகாரியாகி நீங்கள் தங்கியிருப்பவர் ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் தந்தைக்கு சமமாக விரும்பினால் எனது சமஸ்காரங்கள் என உங்களால் கூற முடியாது. தந்தையின் சமஸ்காரங்களே எனது சமஸ்காரங்கள். தந்தையின் சமஸ்காரங்கள் எவை? ஓர் உலக உபகாரி, நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டவர். எனவே அந்நேரத்தில் தந்தையின் சமஸ்காரங்களை உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இலக்கு தந்தைக்கு சமமாகுவது. ஆனால் இருப்பதோ ராவணனின் தகைமைகளாகும். எனவே அது கலந்து விடுகிறது. தந்தையினுடைய சில நல்ல சமஸ்காரங்களும் உங்களுடைய சில கடந்த கால சமஸ்காரங்களும். எனவே இரண்டும் கலக்கும் பொழுது முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சமஸ்காரங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? நீங்கள் அனைவரும் அதை அறிவீர்கள் அல்லவா? உங்கள் மனதினதும் புத்தியினதும் எண்ணங்களாலும் செயற்பாடுகளாலும் சமஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. முதலில் மனம் எண்ணங்களை உருவாக்குகிறது, பின்னர் புத்தி ஒத்துழைக்கிறது, பின்னர் அதன் மூலமாக நல்ல அல்லது தீய சமஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. எனவே தாதிஜியுடன் சேர்ந்து பாப்தாதா பெருபேற்றை பார்த்தார். அதாவது ஒரு குழந்தையாக இருக்கும் போது உள்ள சுபாவத்தின் போதை மற்றும் இயல்பான தன்மையுடன் ஒப்பிடும் பொழுது ஓர் அதிபதியாக இருப்பது எவ்வாறு குறைவாகவே இருக்கிறது என்று பாபா பார்த்தார். அதனாலேயே நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு போராட ஆரம்பிக்கின்றீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் பிராமணர்கள், ஆனால் அவ்வப்போது சத்திரியர்கள் ஆகிவிடுகிறீர்கள். எனவே சத்திரியர்கள் ஆகாதீர்கள். நீங்கள் பிராமணர்களாகி தேவர்கள் ஆக வேண்டும். சத்திரியர்கள் ஆக உள்ள பலர் இனி வரவிருக்கின்றனர். அவர்கள் தாமதமாகவே வருவார்கள். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை கொண்ட ஆத்மாக்கள். எனவே நீங்கள் பெரு பேற்றை கேட்டீர்களா? எனவே நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் யார் என்பதை உங்களுடைய விழிப்புணர்வில் கொண்டு வர வேண்டும். நான் அப்படித்தான் என்று நினைக்காதீர்கள், ஆனால் அந்த விழிப்புணர்வின் சுரூபம் ஆகுங்கள். சரிதானே? அச்சா, உங்களுக்கு பெரு பேறு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது பிரச்சனைகள், தடைகள், குழப்பங்கள், வீணான எண்ணங்கள், வீணான செயல்கள், வீணான உறவு முறைகள் மற்றும் வீணான விழிப்புணர்வு பற்றி குறிப்பிடுவதை கூட நிறுத்துவதுடன் மற்றவர்களையும் அதை நிறுத்த செய்யுங்கள். சரிதானே? நீங்கள் இதை செய்வீர்களா? கைகளை உயர்த்தியவர்கள் திட சங்கல்பத்துடன் இதை செய்யுங்கள். கைகளை உயர்த்துவதும் சாதாரணமானதாகிவிட்டது. எனவே பாபா உங்கள் கைகளை உயர்த்துமாறு கேட்கவில்லை.
உங்கள் மனதில் திட சங்கற்பம் என்ற கையை உயர்த்துங்கள். உங்கள் மனதில் உயர்த்துங்கள், உங்கள் பௌதீக கையை அல்ல. பாபா அதை ஏராளமாக பார்த்திருக்கின்றார். உங்கள் அனைவருடைய மனதின் கரங்களும் திட சங்கற்பத்துடன் உயர்த்தப்படும் பொழுதே உலகின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள அனைவரதும் சந்தோஷ கரங்கள் உயர்த்தப்படுவதுடன் அவர்கள் கூறுவார்கள், சந்தோஷத்தை அருள்பவரும் அமைதியை அருள்பவருமான எமது தந்தை வந்துவிட்டார். நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பை எடுத்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? உறுதியாகவா? ஆசிரியர்கள் இந்த பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? அச்சா. பாண்டவர்கள் இந்த பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? உறுதியாகவா? அச்சா. ஒரு தேதியை நீங்கள் நிச்சயித்து விட்டீர்களா? உங்களுடைய தேதியை நிச்சயிக்கவில்லையா? எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவை? 1 வருடமா? 2 வருடங்களா? எத்தனை வருடங்கள் உங்களுக்கு தேவை? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களுடைய கொள்ளளவிற்கு ஏற்ப உங்களுடைய இயல்பான முறையாகிய நடத்தல் அல்லது பரத்தலுக்கு ஏற்ப முழுமையடைவதற்கு உங்களுக்காக ஒரு தேதியை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் என பாப்தாதா முன்னரே உங்களுக்கு கூறியுள்ளார். பாப்தாதா கூறுவார், நீங்கள் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். ஆனால் உங்களுடைய கொள்ளளவிற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ப முழுமை அடைவதற்காக உங்களுக்கான ஒரு தேதியை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். பின்னர் அவ்வப்போது உங்கள் மனதின் ஸ்திதியிலும் பேசும் ஸ்திதியிலும் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளின் ஸ்திதியிலும் முன்னேற்றம் இடம்பெறுகிறதா என சோதியுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு தேதியை நிச்சயிக்கும் பொழுது உங்களுடைய கவனம் இயல்பாகவே அதை நோக்கி ஈர்க்கப்படும். பாபா அனைத்து இடங்களிலிருந்தும் அனைவரிடமிருந்தும் செய்திகளை பெற்றுள்ளார். பாபா இமெயில்களையும் பெற்றுள்ளார். உங்களுடைய இமெயில் பௌதீகமாக பாப்தாதாவை அடைவதற்கு முன்பாகவே அவர் உங்களுடைய இமெயிலை பெற்றுவிடுகின்றார். உங்கள் இதயத்தினுடைய எண்ணங்களின் இமெயில் மிக வேகமானது. அதுவே இங்கே முதலாவதாக வந்தடைகிறது. தமது அன்பையும் நினைவுகளையும் தமது ஸ்திதி மற்றும் சேவை பற்றிய செய்திகளையும் அனுப்பி உள்ளவர்கள். பாப்தாதா அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் அனைவரும் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் அன்பையும் நினைவுகளையும் அனுப்பி உள்ளீர்கள். எனவே பதிலாக வெளிநாட்டினவர்களாயினும் சரி, இந்நாட்டவர்களாயினும் சரி, பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் கொண்டிருப்பதுடன் அன்பினதும் சக்தியினதும் சாக்காஷையும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் சேர்த்து கொடுக்கின்றார். அச்சா, நீங்கள் அனைத்தையும் கேட்டீர்கள். அனைத்தையும் கேட்பது உங்களுக்கு இலகுவாக உள்ளது. அதே போன்று எதையும் கேட்காதவாறு அப்பால் இனிய மௌன ஸ்திதிக்குள் செல்லுங்கள். நீங்கள் விரும்பிய போது விரும்பிய அளவு நேரத்திற்கு ஓர் அதிபதியாக இருங்கள். குறிப்பாக முதலில் உங்களுடைய மனதிற்கு அதிபதியாகுங்கள். இதனாலேயே மனதை வெல்பவர்கள் உலகை வெல்பவர்கள் என கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டும் பார்த்தும் இருப்பதால் ஆத்மாக்களாகிய உங்களால் ராஜாக்கள் ஆகி உங்களுடைய மனம் புத்தி சமஸ்காரங்களை கட்டுப்படுத்த முடியுமா? உங்களுடைய மனம் புத்தி சமஸ்காரங்களின் அதிபதியாகி இனிய மௌனத்தில் இருக்குமாறு அவற்றுக்கு கட்டளை இடுங்கள். எனவே அவற்றுக்கு கட்டளை இடுவதாலும் 3 மீதும் அதிகாரத்தை கொண்டிருப்பதாலும் அவற்றால் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடிவதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இப்பொழுது அதிகாரியாக இருக்கும் ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். பாப்தாதா அபியாசம் செய்வித்தார். அச்சா, சதா தமது சுய மரியாதையை பேணுகின்ற எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும், சத்தியத்தின் சக்தியின் சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும், தூய்மை மூலம் வெற்றி சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும், சதா ஆட்டி அசைக்க முடியாத ஸ்திதியுடன் சுயத்தை மாற்றுபவர்களாகவும் உலகை மாற்றுபவர்களாகவும் உள்ள அனுபவசாலிகளுக்கும், அதிகாரத்தை கொண்டிருக்கும் தமது ஸ்திதியால் சகல ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து தமது உரிமைகளை பெற இருப்பவர்களுக்கும், எங்குமுள்ள பாப்தாதாவின் அதிர்ஷ்டசாலி மற்றும் அழகான ஆத்மாக்கள் அனைவருக்கும் இதயத்திலிருந்து இறை அன்பையும் நினைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதாவின் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்தே.
ஆசீர்வாதம். உங்களை மாற்றி உலகிற்கு ஓர் ஆதாரமூர்த்தி ஆகுவதன் மூலம் ஒரு மேன்மையான ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுக் கொள்வீர்களாக. நீங்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறுவதற்கு பாப்தாதாவின் கற்பித்தல்கள். குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை மாற்றுவதற்கு பதிலாக ஓர் சூழ்நிலையை அல்லது மற்ற ஆத்மாக்களை மாற்றுவதை பற்றி சிந்திக்கும் போதோ அல்லது எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் சிறிது சத்கதி, ஒத்துழைப்பு அல்லது ஆதாரத்தை பெற்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என சிந்திக்கும் போதோ, ஏதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை மாற்றினால் உங்களுடைய வெகுமதியும் ஏதாவது ஆதாரத்தில் தங்கியிருக்கும். இது ஏனென்றால் நீங்கள் எத்தனை ஆதாரங்களை எடுத்தாலும் உங்களுடைய சேமிப்பு கணக்கும் அதற்கு ஏற்ப இயல்பாகவே அதனிடையில் பங்கிடப்படும். எனவே உங்களை உலகின் ஆதாரமூர்த்தியாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை சதா கொண்டிருங்கள். ஸ்லோகம். ஒன்று கூடல்களில் ஊக்கம், உற்சாகம் மற்றும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுது வெற்றிக்கு ஏற்கனவே உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்வதை அதிகரியுங்கள். அஷரீரி அதாவது விதேகி. ஒருவர் பலவீனமாக இருக்கும் பொழுது அவருக்கு சக்தியை கொடுப்பதற்காக குளுக்கோஸ் வழங்கப்படுகிறது. அதே போன்று நீங்கள் உங்களை ஒரு ஷரீரமற்ற ஆத்மாவாக கருதும் பொழுது, உங்களுடைய ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பொழுது இந்த பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியானது உங்களை சக்தியால் நிரப்புவதற்கு செயற்படுகிறது. நீங்கள் பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியில் இருக்கும் வரை உங்களுடைய சகப்பாடியான தந்தையும் நீங்கள் நினைவு செய்வீர்கள். அதாவது நீங்கள் அவருடைய சகவாசத்தை கொண்டிருப்பீர்கள். ஓம் சாந்தி.